ஒரு ஊர்ல வாழ்ந்த நேர்மையான மீனா என்ற ஒரு சிங்கிள் மதரை பத்தின ஸ்டோரி தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிறிய நகரத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு வயது 35. தினமும் அவள் வண்ண வண்ண வளையல்களை ஒரு பெரிய துணிப்பையில் எடுத்துக்கொண்டு, வளையல் வாங்கலையோ அம்மா, வளையல் வாங்கலையோ என்று தெரு தெருவாக விற்பாள். அவள் விற்கும் வளையல்கள் கண்ணுக்கு அழகாக இருந்தாலும் அவள் வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இல்லை. 35 வயதிலேயே கணவனை இழந்த அவள் தன் பள்ளிக்கு செல்லும் மகளை படிக்க வைக்க இந்த சிறு வியாபாரத்தை நம்பி இருந்தாள். ஒரு நாள் ஒரு பெரிய வீட்டின் வாசலில் ஒரு பணக்கார பெண் மீனாவை அழைத்தாள். இந்த வளையல்கள் எல்லாம் எவ்வளவு என்று மீனாவை பார்த்து அந்த பெண் கேட்டாள். அதற்கு மீனா, அம்மா, இதன் விலை மொத்தமாக 3000 ரூபாய் என்றாள். நான் இன்று முழுக்க விற்றாலும் இதை என்னால் விற்க முடியாது என்று மீனா மெதுவாக சொன்னாள். அந்த பெண் சிரித்தபடி, அனைத்து வளையல்களையும் நானே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி பணம் கொடுத்து விட்டாள். மீனாவின் கண்கள் கலங்கின. அம்மா, இதற்கு காரணம் என்ன என்று மீனா அந்த பணக்கார பெண்ணை பார்த்து கேட்டாள். அதற்கு அந்த பெண், நீ விற்கிற வளையல்கள் கண்ணுக்கு அழகு, ஆனால் நீ காட்டும் உழைப்பும் நேர்மையும் அதைவிட அழகு என்றாள். அன்றைய நாள் மீனாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறியது. அவள் நம்பிக்கையோடு தொடர்ந்து உழைத்தாள். சில ஆண்டுகளில் அதே மீனா அதே ஊரில் ஒரு சிறிய வளையல் கடையின் உரிமையாளரானாள். இன்றும் அவள் வளையல் விற்கும் போது ஒவ்வொரு வளையலிலும் தன் உழைப்பின் ஒளி இருக்கிறது. மீனா வளையல் கடையில் வரும் வியாபாரத்தை வைத்து தன் மகளை நன்றாக படிக்க வைத்தாள். மகளும் மீனாவின் கஷ்டம் மற்றும் உழைப்பை பார்த்து நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுத்தாள். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இக்கதையின் மாறல், உழைப்பும் நேர்மையும் சேர்ந்தால் அது பெரிய வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும். உழைப்பும் நேர்மையும் நம்ம வாழ்க்கையை தூக்கி நிறுத்துது. அம்மா, நீங்க சொல்றது சரிதான். அது நம்ம எதிர்காலத்தை மாத்தும்.